ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய பிப்ரவரி 2026 முதல் தேதியிலிருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்குமான, அதாவது தமிழ்ல பார்த்தோம்னா தை 18 தை 24 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாசம் மகர மாசம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த மாசம் முதல் நாள் பௌர்ணமியாக வருகிறது. அடுத்த நாட்கள் எல்லாமே தேய்பிறை சந்திரனாக அமைந்து, சந்திரன் பூஷ நட்சத்திரத்திலிருந்து, தை மாசம் அப்படின்னு சொன்னாலே பூஷ நட்சத்திரத்துல சந்திரன் இருப்பார். அதனாலதான் அவருக்கு புஷ்ய மாசம்னு பேர் இதுக்கு. ஆனால் நம்ம தை மாதம் அப்படின்னு சொல்றோம். பூஷ நட்சத்திரத்திலிருந்து எடுத்துட்டு அவர் சித்ரா நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்றார். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை 2 நிமிஷத்துல பார்த்துட்டு பலனுக்கு போடுவோம். முதல் நாள் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசமாக வருகிறது. அன்றைக்கு முருகனுக்கு ரொம்ப 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 விசேஷமான நாள். முருகனுடைய வேலுக்கு விசேஷமான ஒரு அமைப்பு, பூஜைகள்லாம் உண்டு. அந்த பௌர்ணமி அன்று லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய ஜெயந்தி வருகிறது. அன்றைக்கு ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸா உபாசனை பண்ணுவது அது ஒரு பக்கம். ஆனால் நாம் ஓம் ஐம் மகா சக்தியை நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவுக்கு நமக்கு ஞானமும் செல்வமும் அனைத்து விதமான தெய்வ கட்டாட்சங்களும் கைகூடும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோயிலுக்கு போய் வேல தரிசனம் செய்யுங்கள். ரொம்ப 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 நல்ல நாள் அன்னைக்கு. அன்றைக்கு ஏதாவது வியாபாரம் தொடங்க வேண்டும் அப்படின்னாலும் அன்னைக்கு பண்ணலாம். கான்ட்ராக்ட் போடுறது, ஒருத்தர்கிட்ட பிசினஸை இனிஷியேட் பண்றது, எல்லா விதமான காரியங்களுக்கும் நல்ல காலம் அது. அதாவது பெண் மாப்பிள்ளை பார்ப்பது, ஒரு இன்டர்வியூக்கு நம்ம அப்ளை பண்றது, கவர்மெண்ட்ல ஒன்று அப்ரோச் பண்றது, எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு அந்த நாள். அடுத்தது செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி பிப்ரவரி புதன் கும்பராசிக்கு போகிறார். ரொம்ப முக்கியமான மாற்றம் இது. ஏன்னா கும்பத்துல ஏற்கனவே ராகு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா. இந்த விசேஷமான ஒரு அமைப்பு, புதன் ராகுவுடன் இணைவது அப்படிங்கிறது ஒரு ராஜயோகமாக கருதப்படுகிறது. அதுவும் காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடம் கும்பராசி. அதுல ராகு இருந்து அங்கு புதன் போகிறார். ஆனா பின்னாடியே சுக்கிரனும் வந்துட்டார். அதுல சில டிராபேக் இருக்கு. ஆனா புதன் ராகு காம்பினேஷன் இஸ் தி பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் ட்ரேடிங், பிசினஸ், கம்யூனிகேஷன், அப்புறம் வெளிநாடு, இதெல்லாமே. அதன் பிறகு அடுத்த நாள், அதாவது 5 பிப்ரவரி 2026ஆம் நாள் வியாழக்கிழமை சுக்கிரன் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போ கும்பத்துல ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3 காம்பினேஷன்கள் இருக்கும். அது நான் பலன்ல சொல்லுவேன். இப்போ அதனுடைய கூட்டு அமைப்பு என்ன அப்படிங்கிறது. அடுத்தது 6வது நாள் பிப்ரவரி வெள்ளிக்கிழமை. அன்றைக்கு முகூர்த்த நாள், பஞ்சமியாக அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரம், அமிர்த யோகம், 9 to 10 முகூர்த்தம், ரொம்ப நல்ல முகூர்த்தம். 9:16 9:26 வரைக்கும் புஷ்கர நமாம்சம். மீனம் லக்னமாக அமைந்து தேய்பிறை லக்னம் மீனம் லக்னமாக அமைகிறது. இருந்தாலும் அது தை மாதம் என்பதனால் எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களும் செய்யலாம். ரைட், இதுதான் முக்கியமான விசேஷங்கள். சந்திராஷ்டமம் விருச்சிகம், தனுர், மகரம், கும்பம், இந்த 4 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம அப்பப்ப பார்த்துருவோம். இப்ப ஜென்ரல் பலனுக்கு போயிடுவோம். ஜென்ரலா இந்த கடந்த 1.5 மாசம் இருந்த அந்த சினாரியோ இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் மாறுகிறது. கடந்த 1.5 மாதமாக 10ஆம் இடத்தில், காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடம் மகரம். மகரத்துல புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இவைகள் எல்லாம் இருந்தன.
இப்பொழுது அவர்களில் 2 பேர் புதனும் சுக்கிரனும் 11ஆம் இடத்திற்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடமாக கும்பத்திற்கு வருகிறார்கள். அப்படின்னா என்ன சுவாமிகளே அர்த்தம் அப்படின்னா, வருமானம் கூடும், கான்டாக்ட்ஸ் விருத்தியாகும். எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் வருமானம் கூடும், கான்டாக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பிறகு உங்களுக்கு விஸ்தீரணம், அதாவது வியாபாரத்தை விருத்தி பண்றதோ, அதே போல உங்களுடைய ஜாப்ல இன்னும் கொஞ்சம் பல பொறுப்புகள் கூடி அதனால் உங்களுக்கு ஒரு ஆற்றல் பெருகி ஒரு புகழ் ஓங்குவது, உங்களுடைய பேர் எல்லாருக்கும் தெரிய வரக்கூடிய ஒரு அமைப்பு, வளர்ச்சி, அதாவது பிசினஸ் ரீதியாக வளர்ச்சி, பிறகு கான்டாக்ட்ஸ் ரீதியாக வளர்ச்சி, பெரிய பெரிய தலைவர்களுடைய அல்லது ஃபேமஸ் செலிபிரிட்டியினுடைய கான்டாக்ட் கிடைக்கிறது. ஒரு சந்தோஷமான ஒரு செலவுகள் கொஞ்சம் கூட இருந்தாலுமே பட்டாட்டூப்பமாக ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒரு அமைப்பு. ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஒரு லக்ஸுரி, ஆடம்பரம் 2 ஒன்று தானே சுவாமிகளே அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆடம்பரங்கிறது தன்னுடைய லெவலுக்கு மேல டாம் டோம்னு செலவு பண்றது. லக்ஸுரிங்கிறது தன்னுடைய அந்த அந்த அளவு அப்படியே நம்முடைய ஸ்டாண்டர்ட் உயர்ந்து அந்த லக்ஸுரியான வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகிறது. இது லக்ஸுரியான வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இதுல சில டிராபேக் இருக்கிறது. காதல் விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒன்று, ஆண் பெண், அதாவது ஒரு 2 நண்பர்கள் நல்ல விதமாக நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸுக்கு ஒரு ஆளாக நேரிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நட்புக்குள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது கொடுமையாகத்தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு 2-3 மாசம் இருக்கிறது அப்படின்னாக்கா இன்பிட்வீன் அந்த நிச்சயம் செய்யப்பட்ட இருவர்களுக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கான்ட்ரவர்சியோ வந்தால் அதை நம்ம கொஞ்சம் நம்ம கிளறிலோம் அப்படின்னா பிரச்சனையாடும். அதனால் அந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பட் கம்யூனிகேஷன் விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் பக்காவா இருக்கும். குழந்தைகள் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, அல்லது படிப்புக்காக அவர்கள் ஒரு வெளி பிரதேசங்களுக்கு போறது, இதெல்லாமே ஒரு நன்மையான அமைப்பு. பெண் குழந்தைகளுக்கு அப்பா ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா அதுல கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஃபினான்ஸ் நடத்துபவர்களுக்கு ஒரு நல்ல டைம். இதே காம்பினேஷன் ஃபினான்ஸ் நடத்துபவர்களுக்கு நல்ல டைம். சூரியன் இன்னும் 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார் செவ்வாயுடன் சேர்ந்து. அப்படிங்கும்போது அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல அமைப்பு, அதாவது அரசாங்கத்தின் மூலமாக நல்ல அமைப்புனாக்கா கரெக்டா நான் சொல்லிடுறேன் பாருங்க. செவ்வாய், புதன், வியாழன், முக்கியமா செவ்வாய் புதன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செவ்வாய் புதன் தவிர, செவ்வாய் புதன்ல சந்திரன் கேத்துவோட சிம்மத்துக்கு வரார். அதனால அரசாங்கத்தில் இருந்தாலும் கூட அல்லது அரசு நிமித்தமான அரசு பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஃபீல்டுல நல்லது அந்த 2 நாட்கள் செவ்வாய் புதன் தவிர மீதி நாட்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கிறது, வரவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, விளையாட்டு துறையிலையும் அரசியல் துறையிலையும் நல்ல வளர்ச்சி, அசுர வளர்ச்சிகளை காணலாம். ட்ரேடிங் பண்ணுபவர்கள், அதாவது ட்ரேடிங் பண்றதுன்னா வியாபாரத்துல மட்டும் குறியா இருக்கிறது. இப்ப நான் வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன், அல்லது என்னுடைய ஊர்லயே ஒருத்தரை பார்க்க போறேன்னா ஒரு சிம்பிளான ஒரு இடத்த, மீட்டிங்க்கு எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா இரவு நேரத்துல ஒரு மாதிரி இருட்டாக, இந்த பப்பு டிஸ்கோத்தே இதெல்லாம் இல்லாம ஒரு கோயில் அல்லது ஒரு 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 பீச் ஓரம் அல்லது ஒரு ரிசார்ட்ல ஒரு தோட்டம் மாதிரியான ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுத்து ஒரு நம்ம பிசினஸுக்கு உண்டான இந்த மீட்டிங்கையோ அல்லது கான்ட்ராக்ட் பேசக்கூடிய அந்த விஷயங்களை அமைத்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பிறகு பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, இந்த பெண்ணை பார்க்கறது, இதெல்லாம் கோயில்களில் வீடுகளில் பார்க்காம, வீடு தனியா பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்க வேண்டும், பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கணும்னா ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து அங்க போய் பார்க்கறதுனால அதுல ஒரு தடையும் கிடையாது. குழந்தைக்கு முயற்சி பண்றது இந்த 2 நாட்களை நாம் தவிர்க்க வேண்டும். செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களை தவிர்த்து விடுவது நல்லது. கர்ப்பஸ்திரிகள் செவ்வாய்க்கிழமை கார்த்தால, புதன்கிழமை கார்த்தால விநாயகருடைய விநாயகர் அகவல் சொல்லலாம், அல்லது விநாயகருடைய ஓம் கம் கணபதையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அதனால கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த ஒரு இஷ்யூம் இல்லாமல், பிரச்சனைகளும் இல்லாமல்
அதாவது பிரச்சனைன்னா தாய்க்கு தானே வரும், உடம்பு சரியில்லாம போகக்கூடிய ஒரு அமைப்பு, அது தவிர்க்கப்படும். பிறகு சகோதர உறவினில் ரொம்ப மேம்பாடு உண்டு. சொந்த தொழில் நம்ம ஆரம்பிக்க வேண்டும், அல்லது ஆரம்பித்த தொழிலில் ஏதாவது தடங்கள் இருந்தால் இந்த வாரம் அத்தனையும் வாஷ் அவுட் ஆகிடும். அதனால இந்த வாரம் என்பது எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். அதிலும் கூட கேதுவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது பிஹெச்டி செய்பவர்கள், ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்கள், ரிசர்ச்ல சயின்டிஸ்ட் அந்த ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த வாரம் எல்லாருக்கும் வளர்ச்சியான லாபகரமான ஒரு வாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது, இருக்கிறதும் கூட. சரி, இப்ப இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறது, அதிலும் குறிப்பாக அந்த செவ்வாய் புதன்ல பிறக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக விநாயகருக்கு நம்ம ஒரு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து, விநாயகருக்கு அந்த முடிந்த அளவுக்கு விநாயகருக்கு பிடித்த கொய்யா பழம் இருக்கு இல்லையா, அது பீஜா பூர பழம், பகுபீஜ பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொய்யா பழத்தை வாங்கி அதுல சிகப்பு கொய்யா, அதாவது ஹைபிரிட் கொய்யா கிடையாது, சிகப்பு விதைகள் இருக்கும், உள்ளுக்குள்ள அப்படியே சிவப்பா இருக்கும், சதைகள் கம்மியா இருக்கும், உள்ள விதைகள் ரொம்ப இருக்கும். அந்த பழத்தை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அது பண்ணினா அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. அப்படியும் அந்த குழந்தை அந்த 2 செவ்வாய் புதன்ல பிறக்கக்கூடிய குழந்தை ஞானியாகவும் யோகியாகவும் அதே போன்று பிசினஸ்லயும் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா முன்னோடியாக இருப்பான் அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது. இந்த வாரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சுருக்கமாக சொல்ல போகணும்னா பணத்திலையும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி இரண்டுலையுமே கோலச்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகள் வடிவமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் லட்சுமி கட்டாட்சம். பெண் குழந்தை அப்படின்னாக்கா அம்பாள் வடிவமாகவே அந்த முகம் தானே முக்கியம். இந்த முகம் ஒரு அனுகிரகத்தோட ஒரு பிரைட்டா இருக்கும்போது எல்லாமே சகஜமாகும். அதே போல ஆண் குழந்தையும் ஒரு முகத்துல ஒரு தெளிவுடன் ஒரு அந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத விட அதுல ஒரு அனுகிரகம் இருக்கணும் முகத்துல, அதுதானே ஜாதகம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதுதான். சரி, இப்ப நம்ம விசேஷ பலன்களுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் ஞாயிறு திங்கள்ல என்னென்ன பிசினஸ் ரிலேட்டட் அல்லது வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முடிவெடுக்கணுமோ, அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முடிவெடுக்கணுமோ, அல்லது வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவெடுக்கணுமோ எல்லா முடிவும் எடுத்துக்கோங்க. அதனுடைய எக்ஸிகியூஷன் செவ்வாய் புதன்ல நம்ம பண்ணிக்கலாம், ரைட்டா? ஆனால் அந்த செவ்வாய் புதனை மட்டும் கொஞ்சம் குழந்தைகளை பத்தி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், பிறகு இந்த ரீசர்ச்ல இருப்பவர்களுக்கு ஒரு சப்மிட் பண்ணணும்னா அன்னைக்கு 2 நாளை நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம். மேஷத்துல இப்ப 7.5 சனி அப்படின்னாலும் கூட இந்த 7.5 சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இப்போ உத்தரபாதிரபாதத்துக்கு வந்துட்டார். அவர் 10க்கும் 11க்கும் அதிபதி இல்லையா, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நஷ்டமானது, அதாவது நஷ்டத்தில் போய் கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரம் ஆகட்டும், அல்லது ஒரு மாதிரி நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது ஜாபாக இருக்கட்டும், அதாவது பிடிக்காத ஒரு ஜாப், யாருமே சுத்தி வர பார்த்தா யாரையும் பிடிக்கல, அந்த மாதிரி ஜாப்ல இருந்தாலும் வெளியில வந்துடலாம். இந்த வாரம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பட் குழந்தைகளுக்கு முயலுபவர்கள் ஞாயிறு திங்கள் தான், மற்ற 5 நாளும் வேண்டாம். ஏனென்றால் செவ்வாய் புதன் அவர் சிம்மத்துல கேத்துவோட இருப்பார். பிறகு வியாழன் வெள்ளி சனி அவர் கன்னியில இருந்து சனியினால் பார்க்கப்படுகிறார். அதனால குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஞாயிறு திங்கள் மட்டும் முயலுவது நல்லது. மற்றபடி நான் கவர்மெண்ட்ல நான் ஏதாவது போடணும், அதாவது ஒரு அப்ளை பண்ணணும், ஒரு இதுக்கு ப்ராசஸ் பண்ணணும், அல்லது பேங்க்ல லோன் எடுக்க வேண்டும், இதெல்லாம் செவ்வாய் புதனை தவிர்த்து விடுவது நல்லது. ஆனால் செவ்வாய் புதன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம முடிவு எடுக்காம அதுக்குண்டான உழைப்புகள் அது மேம்படும். அதாவது நிறைய ப்ரௌஸ் பண்றது, சேகரித்தல், ஒரு விஷயத்தை பத்தி விவரத்தை சேகரித்தல். நம்ம முடிவெடுக்கதான் கூடாதே ஒழிய, அதாவது ஒரு துறையில இந்த துறையில எனக்கு நாலேஜ் வேணும்னாக்கா அதை நான் ப்ரௌஸ் பண்றோம் இல்லையா, பல பேர்கிட்ட கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி நாலேஜை கேதர் பண்றதுக்கு அந்த 2 நாள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். உறவுகள்ல நமக்கு தாத்தா பாட்டி உறவுகள் கொஞ்சம் கேர் எடுத்துக்க கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் கணவன் மனைவி உறவுல இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். லவ் பண்ணுபவர்கள், அதாவது ஒருத்தர் மேல காதல் இருக்கு, நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமான்னா பேசாமல் இந்த வாரத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள், அவ்வளவுதான். சகோதரிகளுக்கு, அதாவது
உங்களுக்கு தங்கையோ அக்காவோ இருந்தாங்கன்னாக்கா அவர்கள்கிட்ட கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறது பெட்டர். அதே போல் மூத்த சகோதரிகளிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சண்டை வராமல் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் இருந்தால் ஓகே. அப்பா அம்மாவுக்கு எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் தேறி வருவாங்க. செவ்வாய் புதன் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிஸ்னஸ் மேனுக்கும் சரி, ஜாப்ல இருப்பவர்களுக்கும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாரம். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன், விநாயகர். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து எல்லா பிஸ்னஸ் விஷயங்களும் டீலிங்கும் சக்சஸ் ஆகும். ஆனால் நீங்க பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்க வேண்டாம். அப்புறம் லேண்ட் நம்ம ஏதாவது கிரயம் பண்றோம், ஒரு மாதிரி ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக டாக்குமெண்டேஷனை பார்த்து அந்த பார்ட்டியெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் முதல் நாளே வாராகி அம்மன் கிட்ட போயிட்டு இதெல்லாம் வச்சு டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு எந்த ஒரு லீகல் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். வீடு மாற வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம ஞாயிறு திங்களில் வீடு மாறலாம், புது வீடு பார்க்கலாம். ஆனால் மற்ற நாட்களுக்கு மாற முடியாது, மாறக்கூடாது. தூக்கம் கொஞ்சம் குறைய செய்யும். ட்ரேடிங் பண்ணுபவர்களுக்கு த பெஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லுவேன். ட்ரேடிங் பண்ணக்கூடிய, அப்புறம் மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு, ஞானத்தை பயிலக்கூடிய, அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜை பயிலக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதிர்ஷ்டமான ஒரு வாரம் தான் இவர்களுக்கு. வருமானம் கூடும். ஷேர் மார்க்கெட்லேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லபடியாக சகோதர உறவுகள்லையும் கூட இளைய சகோதர உறவு நல்லபடியாகத்தான் இருக்கிறது. அம்மாவுடைய விஷயத்துல செவ்வாய் புதன் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து நிமித்தமான கவர்மெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுகிறது, ஒரு பதிவு பண்ண வேண்டிய விஷயங்கள், அது சொத்து பத்திரம் கிரயம் பண்றதாக இருக்கலாம், அல்லது ஒரு பத்திரத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு பட்டா வாங்குற விஷயமோ, அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டியோ அல்ல தண்ணி வாங்குற எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. அவ்வளவுதான். காதல் விவகாரங்களில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொஞ்சம் நம்ம தள்ளி இருப்பது நல்லது. குழந்தைகளுக்கு முயற்சி செய்வது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. குருவனுடைய அமைப்பு நல்ல அமைப்பாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது திருமணம் உடனடியாக அமைவதும், தன்னை விட வயதில் மூத்தவரை விரும்பி திருமணம் செய்து கொள்வதுமாக இந்த ரிஷபராசியினுடைய அமைப்பு இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல விதமாக அமையும். எல்லா மீட்டிங்ஸும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் பணமாக மாற்றப்படக்கூடிய ஒரு வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்ல வாரம் தான். அந்த சொத்து விஷயங்கள் விவகாரங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் அடுத்த வாரம் வாங்கிப்போம். அவ்வளவுதான். ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. எந்த அம்பாளை மட்டும் கும்பிடலாம். ராகுவும் சுக்கிரனும் புதனும் இருக்கும்போது குறிப்பாக துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, சொருப்பணி, சண்டியை கும்பிடுறதுங்கிறது எல்லா தெய்வங்களுடைய அமைப்பை வழிபட்ட அந்த ஒரு இதற்கு நிகராகிறது. கேத்து 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால விநாயகரோட சேர்த்து சண்டிகா பரமேஸ்வரியும் வழிபடுங்கள். ஆக ஓம் கம் கணபதையே நமஹா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. சக்சஸ் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் டீலிங். ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை நிறைய சொத்துக்களை சேர்ப்பான். அவனுக்கு நிறைய வீடு இருக்கும். நிறைய வீடுகள் இருக்கும்னா அந்தந்த ஊர்ல நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிச்சிருப்பான். சொந்த ஊரை விட வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதோ, ரொம்ப தூரத்துல செட்டில் ஆகுறதோ, இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அந்த குழந்தைகளுக்கு பணம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அந்த ஒரு செல்வந்தனாக இருப்பான். ஆனால் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகருக்கும் சண்டிக்கும் தான் அபிஷேகம். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இருந்த ஒரு இறுக்கமான குழப்பமான ஒரு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதாவது இது பாசிட்டிவாக தான் இருந்த வாரம். வருமானத்திலையும் சரி, பண விவகாரத்திலையும் சரி, பல பேருடைய ஒரு நட்புனால உங்களுக்கு காரியங்கள் நடந்து ஏறின. இருந்தாலும் அந்த ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை, அல்லது டிலே ஆகிறதுன்னா இந்த வாரத்துல இருந்து அதெல்லாமே வந்துடும். அப்போ ஏதாவது ஒரு மீட்டிங்கை கூப்பிடுறாங்க, ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கிட்டு போங்க. அங்க போய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடாடா முதலே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பிறகு வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாட்கள்லையுமே சனியுடன் சனியினுடைய நேர் பார்வையில் சந்திரன் வருகிறார். அப்படிங்கும்போது அம்மாவனுடைய
ஆரோக்கியத்துல வந்து மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு அப்பாவினுடைய ஆரோக்கியம், பேரண்ட்ஸினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நம்ம மனசு இது பண்ண வேண்டியதா இருக்கும். செவ்வாய் புதன்ல வந்து உங்களுக்கு சகோதர உறவு, இளைய சகோதர உறவோட நோ பிசினஸ், அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கடன் விவகாரங்களினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்துல வியாழன் வெள்ளி சனிக்கு அப்புறம் வந்து ஒரு ரெமெடி ஏற்படும். இதே சந்திர சனியினுடைய அந்த பார்வை என்பது கடன் தீர்ப்பதற்கு நல்லபடியாக உதவுகிறது. மிதுன ராசிக்காரர்கள் வந்து வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குழந்தை பெறக்கூடிய யோகம் நல்ல யோகமாக இருக்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை இப்பொழுது பிறந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அரசாங்கத்தில் பெரிய பட்டமும் பதவியும் வகித்து பணத்தை வந்து ஒரு பெரிய பொருட்டாக மதிக்காமல் பதவிக்கான ஒரு கௌரவத்தை உயர்த்தும் அந்த குழந்தை. அதே போல அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல அந்த திருமணத்தின் மூலமாக நிறைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரே அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கு வந்து சனி வந்து 8க்கும் 9க்கும் உண்டானவர் இல்லையா. ஆனால் அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அந்த 2 இடமுமே பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும். அதனால ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது, திடீர்னு பணம் வர்றது, திடீர்னு வாய்ப்புகள் வருது, ரொம்ப நாள் தேங்கி இருந்த பிரச்சனைகளும் வியாபார விஷயங்களும் ஜாபும் வந்து கிடைக்காத அந்த ஜாப் கிடைக்கிறது, ஆக மொத்தத்துல எல்லாமே பக்கா. ஆனா ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு அல்லது வந்து ஏதாவது சாப்பிட்டு ஒரு சூடு உஷ்ணம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவஸ்தைப்படுவோம். முக்கியமாக வியாழன் வெள்ளி சனி வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுவோம். அதனால நம்ம ஹனுமனுடைய வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். டெய்லி எழுந்த உடனே தட்சிணாமூர்த்தியினுடைய போட்டோவை பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து பக்காவாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமே. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நல்ல ப்ரோ ஆக்டிவாக இருந்த நாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வந்து பேக் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துடுவோம். பேக் அடிக்கிறதுனா என்ன, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரிசர்வ்டாக நம்ம போய் பண்ணணுமா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் வந்து யோசனை பண்ணி. 8ஆம் இடத்துல புதன் போகிறார், 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு ராஜயோகம் தான். ஆனால் கூடவே சுக்கிரனும் போகிறார். சுக்கிரன் வந்து 4க்கும் 11க்கும் உண்டானவர். உங்களுக்கு ஆக்சுவலி கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது வந்து 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வந்து ராகுவுடன் சேரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னாக்கா, கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நகைகள் வாங்கக்கூடிய விஷயத்துல அல்லது பழைய நகைகளை வந்து ஏதாவது பண்ணி அதுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் அதான் வரும். மற்றபடி இதே அமைப்பு ஒரு குப்தமாக உங்களை வந்து சுத்தி சூழ்ச்சி பண்ணுகிறார்கள்னாக்கா அவர்கள் பண்ணுவது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகி அவர்களை வந்து எப்படி எங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நல்லபடியாக சிந்தனை செய்து முடிவெடுக்க முடியும். பிறகு காதல் விவகாரங்கள்ல வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. திருமண ஏற்பாடுகள் வந்து திடீர்னு இந்த காதல் விவகாரங்கள் நடக்கும். ஆனால் காதல் விவகாரங்களில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது சீட்டிங் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம். அதனால கொஞ்சம் வந்து பெண் குழந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். சொல்லப்போனா முதல் மாடி வீடு, அதாவது கொஞ்சம் எனக்கு வீடு இருக்கு மேலே மாடி கட்டணும்னு ஆரம்பிக்கிறேன், தாராளமாக ஆரம்பிக்கலாம். சொத்துக்கள் வாங்குவது, நிலம் கரையம் பண்ணுவது, வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் வருவதுமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் சங்கடமான வாரம் தான். ஆனால் வந்து நம்ம வாய் பேசுறதை மட்டும் குறைச்சிக்கிட்டு காரியத்துல கவனமாக இருந்தால் அந்த சங்கடத்தையும் நீக்கி விடலாம். எப்ப சங்கடம் தெரியுமா வரும், வாயினால தான் வரும். நம்ம யாரை பத்தியாவது சொல்லி நம்ம என்னத்தையாவது கமெண்ட் பண்ணி அது போய் யாரை பத்தி சொன்னோமோ அவர்கள்கிட்டயே போய் அவர் வந்து நம்ம பாஸாகவோ அல்லது நமக்கு மேல இருப்பவராகவோ இருந்து அந்த மாதிரியான சங்கடங்கள் உண்டு. ஏண்டா பண்ணினோம், அதுதான் விஷயம். கடகராசிக்காரர்கள் ஏண்டா பண்ணினோன்னு திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த காரியத்தையும் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ராஜா மாதிரி அமைதியாக இருக்கிற இடத்துலயே வந்து சொத்து சேர்க்க முடியும். ஷேர் மார்க்கெட்லயும் நல்ல வருமானம் இருக்கு. கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இந்த முறை வந்து முருகன், கார்த்தவீரிய அர்ஜுனன். கார்த்தவீரிய அர்ஜுனன் வந்து கடகராசிக்காரர்களுக்கும் அந்த தெய்வத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது வந்து அதாவது அவர் வந்து ஒரு ராஜா, ஒரு கிங்காக இருந்தவர் தான். ஆனால்
அந்த துலாம் அப்படிங்கிற ஒரு 4ஆம் இடத்துல துலாம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய சமாச்சாரம். எந்த பொருள் காணாம துலாம்னாலே வந்து என்ன பொருள்கள், அந்த பொருள்கள் மேக்சிமம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு ஒரு ஷாப்புக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாப்பினுடைய முன் தோற்றத்துல வைக்கக்கூடிய அலங்கார பொருட்கள், பிறகு அது நகைகள் நட்டுகள் எல்லாமே அந்த முன் தோற்றம்னு வச்சுக்கோங்க, அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய முன் தோற்றம். அந்த பொருள்களுடைய இழப்புக்கு சம்டைம்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் கார்த்தவீரி அர்ஜுனன் அவர் வந்து காப்பாற்றுவார். பொருள்கள் இழப்பு, பணம் இழப்பு, இதெல்லாம் வந்து அதாவது நம்ம எங்கேயாவது போய் ஏதோ ஃபீஸ்ன்னு கட்டுவோம், அவன் ஏமாத்திட்டு போடுவோம், அந்த மாதிரியான இழப்பெல்லாம் வந்து தவிர்க்கப்படுவதற்கு கார்த்தவீரி அர்ஜுனன். ஆரோக்கியத்தின் பிடியில பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வாயு கட்டுப்பாடு தேவை. பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு, கொஞ்சம் ஹார்மோன் ரிலேட்டட் வந்து இருக்கும், யூரினேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு 8ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, அப்போ புதன் அங்க போய் சேரும் பொழுது புதன் வந்து 12ஆ கொண்டாடும். வியாபாரத்துல சூழ்ச்சியில கேஸு கோர்ட்டு இதுல எல்லாம் நம்மளால வின் பண்ண முடியும். ஆரோக்கியத்துல போய் நம்மளே போய் மாட்டிக்கும், அனாரோக்கியத்துல எந்தியாவது தின்னு வம்பா போயிடும். அதனால புது எக்ஸ்பெரிமெண்ட் வேண்டாம். நடக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம கீழே பார்த்து நடக்கும், கொஞ்சம் கால் தடிக்க விடக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு, இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் பணம், டேபிளுக்கு கீழே பணம் நிறைய உண்டு, கேம்பிளிங்னாலையும் பணம் உண்டு. ஆனா எப்பவுமே கேம்பிளிங்னால வர பணம் என்ன சொல்லுவேன்னா அது நிற்காது. அதனால உடனடியாக நல்லதுக்கு செலவு பண்ணிடுங்க, அல்லது ப்ராப்பரா அதை செக்யூர் பண்ணி டெபாசிட் பண்ணுங்க. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரத்திலிருந்து டைம் மாறுகிறது, பாசிட்டிவாக டைம் மாறுகிறது. புதனோட ராகு வந்து சேரப்போகிறார், குயிக்கா திருமணமாகும். எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார், சனி வந்து அஷ்டம சனியா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள்லாம் இப்ப மாறுகிறது. இதே அதாவது 12க்கு உண்டான அந்த சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரிசையாக வந்து சிம்மத்திலையும் கன்னியிலையும் வந்து இருக்க போறார். எல்லாமே நன்மை தான் நடக்க போகிறது. ஏன் தெரியுமா, இது வந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்து உங்களுக்கு நகர்கிறார். அதனால சிம்மராசிக்காரர்கள் சோதனைக்குள்ளும் சாதனையை முடித்து அந்த சோதனையிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். திருமண நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும், நண்பர்களுக்கு நடுவில் இருந்த காழ்ப்புணர்ச்சியும் பிரச்சனைகளும் நீங்கும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு லிட்டிகேஷன்ஸு அல்லது ஏதாவது ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடு கணவன் மனைவிகளுக்குள்ள இதெல்லாமே சரியாகும். கடன் கிடைக்கும், கடன் தீர்ப்பீர்கள். பிறகு நீங்க வந்து ஒரு ஹோம் லோன் வாங்கணும்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். லேண்டு வந்து கொஞ்சம் கிரயம் பண்றதுல கொஞ்சம் தாமதம் ஆகும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆஃபீஸியல்ல வந்து என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் நீங்க வந்து அம்பாளை வழிபட்டு முயற்சி எடுங்கள். அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை வந்து நீங்க வழிபட்டீர்கள் என்றால் எல்லா தோஷமும் நீங்கும். இன்ஃபேக்ட் வந்து சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு வந்து இப்ப கேத்து தலையில் இருக்கிறதுனால நிறைய திங்கிங் வரும். ஆனா எல்லாமே வந்து கவலையை கொடுக்கக்கூடிய, கவலையை பற்றினதா தான் இருக்கும். என்னால என்ன செய்ய முடியாம போச்சு, எனக்கு யார் யாரெல்லாம் தீங்கு செய்தார்கள்னு அதை பத்தியே சிந்தனை இருக்கும். அதுல இருந்து வெளியில வாங்க, அந்த செயின்ல இருந்து விடுபட்டு வெளியில் வாருங்கள். சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக பெண்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அவர்களுடைய அதாவது மந்த்லி சைக்கிளிங் எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ஆகி ஒரு மாதிரி உடலினுடைய அந்த ஒரு ஆரோக்கியம் நார்மலிட்டி பாதிக்கப்பட்டிருக்கும், அது எல்லாமே சரியா போயிடும். டிவோர்ஸ் கேஸ் வழக்கம் வந்து டிவோர்ஸ் கிடைக்காம வந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கக்கூடிய 2 உள்ளங்கள் வந்து அமைதியாக பிரிந்து அவர்கள் நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள்கிட்ட வந்து அதாவது சில பிரச்சனைகள்லாம் வந்து அந்த நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நிறைய விசேஷங்கள் இருக்கு. அது வந்து எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவா இருந்தது எல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்ல அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் நீங்கள் டைரெக்டாக நின்று பண்ணுங்க. வெளியூர் பிரயாணங்கள் எதா இருந்தாலும் போயிட்டு வாங்க. சக்சஸ். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த வேலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சீக்கிரமாக வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து வேற்று நாட்டவருடன் ஒரு காதல் வந்து சக்சஸ் ஆகி உடனடியாக திருமண அமைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமாக இருப்பவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். வேலை வாய்ப்புகள் வந்து நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிசினஸ்ல இருப்பவர்களுக்கு எந்த ஒரு டீலிங்கா இருந்தாலும் நீங்க டைரக்டா பண்ணாதீர்கள்.
உங்களுடைய அசிஸ்டண்ட்டோ அல்லது மேனேஜரோ அவர்களை வச்சு, ஆனால் ஃபுல் டீட்டெயில் நீங்க தான் பேசுவீங்க. அவர்களுடைய பேசுற வாய் அவர்களுடையது, வார்த்தைகள் அத்தனையும் உங்களுடையதாக இருக்க வேண்டும். கர்டன் பிஹைண்ட் ஆசாமியாக தான் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வாரம் கர்டன் பிஹைண்ட் ஆசாமின்னு என்ன, இயக்குபவராக நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ள உறவு பிரச்சனைகள் வந்ததுனாக்கா நீங்க மகா கணபதியினுடைய வழிபாட்டை செய்யுங்கள். குழந்தைகள் விஷயத்துல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள், முக்கியமாக பப்ளிக் எக்ஸாம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மகா கணபதியினுடைய உபாசனையும் பைரவருடைய உபாசனையும் அவர்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் 6ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறது இந்த வாரம். பிறகு 7ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறது. அப்படிங்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு கொஞ்சம் டைம் மாறுது. அதாவது இது வரைக்கும் கொஞ்சம் அதுவா ஏதோ அனாவசியமா எந்த ஒரு எஃபர்ட் இல்லாமல் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி பணம் நம்மளா இல்லைனாலும், நம்மகிட்ட இல்லைனாலும் மற்றவர்கள் உதவி செய்த அந்த ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் மாறி, கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடிய, கொஞ்சம் நம்ம ஒரு ஜூட் அப்படி அதை சூடு பிடிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல கொஞ்சம் லாக் ஆயிப்போம்னா பாசிட்டிவா, அதாவது வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் இப்படித்தான், இதுதான் நான் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு வருது. நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் தொடரத்தான் செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சுமூகமாக மாறிடும். ஆனால் முக்கியமாக கன்னிராசி அன்பர்கள், செவ்வாய் புதன்ல வெளியூர் போவதை தவிர்த்து விடுவது நல்லது. வேஸ்டா போகும், நமக்கு பிரச்சனைகள்லாம் தீராது, அல்லது அந்த மிஷன் அகாம்ப்ளிஷ் ஆகாது. அது மிஷன் இம்பாசிபிளாகவே இருக்கும். அதனால அந்த 2 நாட்கள் பிரயாணத்தை தவிருங்கள். ஆனா கோயிலுக்கு போகலாம். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மலை மீது இருக்க கோயில்ல கொஞ்சம் அது ஹில்லா மாதிரி சின்ன குன்று மாதிரியும் இருக்கலாம். அப்படி மலை மீது இருக்கக்கூடிய கோயில்கள்ல போயிட்டு, அது பெருமாள் கோயிலா இருந்தா இன்னும் க்ஷேமம். கன்னிராசி என்பவர்களுக்கு நடந்து போகணும். சும்மா காலைல சையன்னு போயிட்டு அங்க போய் இறங்க வேண்டாம். நடந்து போய் வழிபட்டால் நடக்காத திருமணம், தாமதிக்கக்கூடிய திருமணமானது நிறைவேறும். குழந்தை வரம் கிடைக்கும். பிசினஸ்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். வேலை வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு யோகம் உண்டு. கண்டிப்பாக இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வெளிநாடுனுடைய விசாவோ, அங்க இருப்பவர்களுக்குடைய அதாவது கிரீன் கார்டோ, இதெல்லாம் டக் டக் டக்குன்னு நடந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குழந்தைகளுடைய வளர்ச்சியில நிறைய ஒரு முக்கியமான பங்காற்றுவீர்கள். நீங்க ஒரு தந்தையாக ஒரு நல்ல அமைப்பு, தந்தையாக, தலைவனாக, கணவனாக, நண்பனாக நல்ல விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீர்கள். அதனால கன்னிராசி அன்பர்கள் லாபத்தை வச்சு பார்க்காம மற்றவர்களுடைய நன்மையை வச்சு பார்த்து மனதில் அதை லட்சியமாக வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வளருவீர்கள். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான வளர்ச்சியை காணப்போகிறீர்கள் கன்னிராசி அன்பர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர், ஹனுமான். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் ஞாயிறு திங்கள சொத்து நிமித்தமான வீட்டுல மராமத்து இதெல்லாம் பண்ண வேண்டியதோ, அல்லது பெண் மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய விஷயங்களோ, காதல் விவகாரங்கள்ல விஷயங்களோ எல்லாத்தையும் இந்த ஞாயிறு திங்களுக்குள்ள பண்ணிடலாம். செவ்வாய்க்கிழமை கூட மதியம் வரைக்கும் இதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அரசியல் நிமித்தமான முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னா நீங்க செவ்வாய் புதனுக்கு அப்புறம் எடுங்க. அரசியல நான் மாறணும், கட்சி மாறணும், அல்லது வேலை மாறணும், அரசாங்கத்துல எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேற வேலைக்கு போகணும், கரெக்டா செவ்வாய் புதன்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு நன்மையாக முடியும். ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு இந்த வாரம் துளாராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயமும், அது காதலாக இருந்தாலும் சரி, படிப்புல விஷயங்களை முன்னேற்றக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், தொழிலில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும், வேலை வாய்ப்பு கிடைக்கிறதாக இருந்தாலும், இது அத்தனையுமே நம்ம எதிர்பார்த்ததுக்கு வித்தியாசமான ஆனா நல்ல காரியமாக, நல்ல முடிவாக அமைந்துவிடும். அதனால இந்த வாரம் நம்ம எவ்வளவு பண்ணணுமோ பண்ணிட்டே இருப்போம், அதுவா நல்லபடியாக அமையும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் தானால நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே டக் டக் டக்குன்னு முடியும். துளாராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாரம் நான் சொல்லுவேன். அதுல பிஹெச்டி பண்ணக்கூடிய அந்த அளவு இருக்கக்கூடியவர்களுக்கு சிறிது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்லபடியாக முடிக்க முடியும். சொல்ல போனா செவ்வாய் மக்கரத்துல உச்சம் பெற்று அவருடன் சூரியன் இருக்கிறார். அப்படிங்கிறது சூரியன் 11 கொண்டாடுவான். சொல்ல போனா பகைவன் இந்த ஜாதகத்துக்கு
இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து சுக்கிரன் பிரிகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. கட்டடம் கட்டுவது, வீடு வசதிகள் வாங்குவது, சொத்துக்கள் சேர்ப்பது, வண்டி வாகனங்கள் வாங்குவது எல்லாமே இப்போ இந்த வாரம் நீங்கள் வாங்க முடியும். புதன் ராகுவுடன் சேருவதனால 12க்கு உண்டானவன் இல்லையா, குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகக்கூடிய அல்லது குழந்தைகள்ல இருந்து நம்ம கொஞ்சம் பிரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் மந்திர சித்தி, பெருமாளுடைய ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு மந்திரம் சஜஷன் பண்றேன். அது வந்து தாந்திரிகமான மந்திரம், ரொம்ப சிம்பிள். ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ. துளாராசி என்பர்கள், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, பிசினஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஜாபுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சரி, இந்த மந்திரம் வந்து, அதாவது இப்போ இந்த 1.5 மாதம் வச்சுக்கோங்க, இப்போ இருந்து கண்டினியூஸாக சொல்லிட்டே இருங்க, எல்லா சித்தியும் கிடைக்கும். கல்வியிலையும் சரி, செல்வங்களையும் சரி, அதே போல கான்டாக்ட்ஸும் வந்து நிறைய விருத்தி ஆகும். ஆனால் காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஆமாம், மற்றபடி படிப்பிலே ஆகட்டும், வெளியூர் பிரயாணங்கள் ஆகட்டும், நல்ல டீச்சர்களை நாடுவதாகட்டும், தகுந்த குருவை தேர்ந்தெடுப்பதாகட்டும், எல்லாமே பக்காவா இருக்கும். அதே போல குழந்தைகள் விஷயத்துல பெண் குழந்தைகளுடைய யோகமானது இருக்கிறது. துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பெண் குழந்தை பிறக்கிறது, செவ்வாய் புதனுக்கு அப்புறம் பிறக்கிறதுனாக்கா கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு அவர்கள் தாமரை மாலை வாங்கி கொடுத்து அல்லது ஒரு தாமரை பூவையாவது ஒன்று கொடுத்து மஞ்சள் மற்றும் நெய் பால் தயிர் அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்ப அந்த அரிஷ்ட தோஷத்தெல்லாம் நீக்கிவிடும். முக்கியமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல நல்ல அமைப்புகள் வரும். கவர்மெண்ட்ல வேலை செய்பவர்களுக்கு சொல்ல போனா இவர்களுக்கு லாபமே. பாருங்க, செவ்வாய் புதன் வந்து மற்றவர்களுக்கு கேட்டது, ஆனா அதுவே இவர்களுக்கு 11ஆம் இடம் அமைவதுனால அது வந்து நல்ல லாபமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய அவனுடைய நட்பு வீட்டுல கேத்துவுடன் உட்கார்கிறார். கேத்து சந்திரன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸை கொடுத்தாலும் இவர்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். ஆக துளாராசிக்காரர்களுடைய காட்டில் மழை அப்படின்னு சொன்னா மிகை இல்லை. பாக்கியமான வாரம், ஒரு சந்தோஷமான இருப்பிடத்திலே நல்ல ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய வாரம். ஆனால் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் உங்களுடைய பிஸ்னஸோ அல்லது வந்து ஜாப்ல இருக்கிறீர்கள் அப்படின்னா அப்பப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மாதிரி ஒரு கார்டன் மாதிரி இருந்தால் அங்கே செடி கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி வந்து நல்ல பூஸ்டப் ஆகும். அதாவது கடன் வசூல் பண்றது அல்லது நம்மளுடைய இழந்த அந்த பொருள்களை வந்து மீட்டு எடுப்பது, லீகல் விஷயங்கள் எல்லாத்துக்குமே பெரிய சப்போர்ட்டிவான வாரம். இந்த வாரத்துல இருந்து உங்களுடைய பிரெயின் வந்து பயங்கரமா ஒரு என்ன சொல்றது, எப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆராய்ச்சி, அதாவது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்றது, ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் மாதிரி திங்க் பண்றது, ஒரு சாணக்கியன் மாதிரி இருப்பது அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அமைப்பு. காதல் விவகாரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த வாரத்திலிருந்து பெண் குழந்தைக்கு உண்டான யோகம் இருக்கு. நான் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள், திக்பலம் இழந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த பௌர்ணமி யோகமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால சொத்துக்கள் நிமித்தமான அல்லது நகை நட்டுகள் நிமித்தமான ஏதாவது ஒரு முயற்சியை எடுங்கள், பலனடை. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், முயற்சி திருவனையாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பொருந்தும். நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய சொத்து சேர்க்கையும் பண வரவும் கூடும். இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல வாரம் உங்களுக்கு. வண்டி வாகனங்கள் வந்து வாங்குறது அப்படிங்கிறது இந்த வாரத்தை நம்ம தள்ளி போட்டுடலாம். அதுதான் வண்டி விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம தள்ளி போட்டுடலாம். அது 2 வீலரோ 4 வீலரோ சைக்கிளோ எதாக இருந்தாலும் தள்ளி போட்டுடுங்க. ஆனால் ட்ரேடிங், நீங்க வந்து கொஞ்சம் இந்த மீடியேட்டராக இருப்பவர்களாகட்டும், ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்ணுபவர்களாகட்டும், ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்களாகட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது உட்கார்ந்து ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே நல்லபடியாக கைகூடும். குழந்தைகள் விஷயத்துல சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்துல வந்து கொஞ்சம் நம்ம பார்ட்னர்ஸாக இருப்பவர்கள் கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்புக்கு வேறு மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு. திருமண விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்பதற்கும் மேலான கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வுகள் ஏமாற்றத்தை கொடுப்பதாக அமையும். அதற்கு மகாலட்சுமியினுடைய உபாசனையும், மகாலட்சுமி ஓம் ஐம் மகாலட்சுமி நமஹ அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் நிலுவையில் இருந்தால் அது கிளியர் ஆகிவிடும். பிறகு படைப்பாளிகளாக இருப்பவர்கள், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், நியூஸ் சேனல்ல இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே
அஃபீஷியல்ல இருப்பவர்கள், அது வந்து கலெக்டரேட்ல வந்து பியூன்ல இருந்து ஐஏஎஸ் வரைக்கும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம கான்ஸ்டபிள்ல இருந்து பெரிய ஐபிஎஸ் வரைக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த வாரம் என்பது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமே. கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னாக்கா, லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன், வண்டி வாகனங்கள் வேண்டாம். அதாவது வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை. வெளியூர்ல வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வரும். வீடு மாறக்கூடிய அல்லது தன்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்து சேர் மாறக்கூடிய, ஒரு டேபிளோ ரூமோ மாறக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல மாற்றமே, ஏற்றுக்கொள்ளுங்கள். சில பேர் வீடு வந்து வேற வீடு பார்த்துடலான்னாக்கா தாராளமா இந்த வாரம் முடிவெடுக்கலாம். ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கு. மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதற்கு நீங்க வந்து அம்பிகையினுடைய வழிபாடு, முக்கியமாக உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நாராயணருடைய வழிபாடு, ஆமா, அல்லது லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிஹெச்டி எல்லாம் பண்ண முடியலையே, எங்கேயோ போய் லாக் ஆகிட்டே நிற்கிறது அப்படிங்கிறவர்களுக்கு ஹனுமனுடைய வழிபாடு அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறந்ததுனாக்கா, அந்த குழந்தைக்கு உண்டான அந்த ராசி நட்சத்திரத்துக்கு வந்து துர்கைக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்லது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஆனால் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வரவு வரத்தான் செய்யும். அதனால பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு வாரம். அதே போன்று கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி நிதானிச்சு முடிவெடுத்தால் நிறைய கோட்டையை சாதிக்கலாம். அது அப்படின்னா என்ன, நம்ம கோட்டையில் கொடியை நாட்டலாம் அப்படிங்கிற பவர் உங்களுக்கு வரும். அதுதான் இந்த வாரத்தினுடைய மெயின் பலன். ஆனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கேட்டைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய வரைக்கும் வந்து சந்திராஷ்டமா இருக்கு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ட்ரேடிங் பண்ண வேண்டாம். எந்த ஒரு வீடு மாற்றக்கூடிய விஷயங்களை ஈடுபட வேண்டாம். அம்மா கிட்ட ஆர்கியூமெண்ட் வேண்டாம். மூல நட்சத்திரத்துக்கு ஞாயிறு மதியத்திலிருந்து திங்கள் மதியம் வரைக்கும் இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணணும், ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட வேண்டாம். பிறகு பழைய நட்புகளை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படியே அவர்கள் வந்துட்டாலும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்களுக்கு கவனிப்பு உபசரிப்பு தேவை. பூராட நட்சத்திரத்துக்கு வந்து திங்கள் மதியத்திலிருந்து செவ்வாய் மதியம் வரைக்கும். பூராட நட்சத்திரத்துக்கு லவ் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது, டிரைவிங் வந்து போகாம இருப்பது, பெரிய லாங் டிரைவிங் போகாம இருக்கிறது ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும். வண்டி இந்த நாள்ல அவர்கள் வாங்கவே கூடாது. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, ஒரு லக்ஸூரியான வெளிநாடுகள் மற்றும் உள்நாடுகளில் வெளியூர் போறது வர்றது, கொஞ்சம் வந்து வருமானத்தை வந்து நல்லபடியாக ஓரளவுக்கு ஈட்டு எடுப்பது போன்ற விஷயங்களில் இன்னும் கூட உங்களுக்கு லாபகரமாக அமைய போகிறது. ஆக்சுவலி சொல்ல போனா சுக்கிரனும் புதனும் ராகுவோட சேர்றது உங்களுக்கு தான் ஜாக்பாட், அதிர்ஷ்டம். உங்களுடைய முயற்சி அத்தனையுமே இன்னும் கொஞ்சம் முடுக்கி விடுங்க, நீங்க நல்லபடியாக சாதிக்கலாம். சொந்த வேலை, சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெளியூர்ல இருந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு வேற ஒரு சென்டர் வைக்கிறேன், ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், தனுராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். பிறகு ஹெல்த் விஷயத்துல தான் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, சந்திரன் வந்து கேத்துவை தாண்டி சனியை நோக்கி வருகிறார். அதனால கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே, முதல் நாள்ல இருந்து இந்த வாரம் ஃபுல்லுமே கொஞ்சம் கான்சியஸாக இருக்க வேண்டும். வாக் பண்ணணும், நிறைய வாக் பண்ணணும். அதிலும் சனி வந்து அர்த்தாட்டம சனியாக இருக்கிறதுனால நிறைய வாக் பண்ணணும். நேரத்தோட தூங்கிடணும், அதுதான் விஷயம். அல்லது தினம் முழுவதும் சோம்பலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அர்த்தாட்டம சனி ஏன் ஆபத்துன்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னா, அவர் லக்னத்தை பார்ப்பார், அதாவது ராசியை பார்ப்பார், அப்புறம் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதனாலதான் பிரச்சனை அது. ஏன்னா தன்னுடைய பர்சனாலிட்டி, ஒர்க் பிளேஸ், அதாவது களம் காணுதல்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஆஃபீஸ்னா அதுல ஒரு களம் இருக்கும், பிசினஸ்னா அதுக்குன்னு ஒரு களம் இருக்கும், படிப்புன்னா அதுக்கு ஒரு களம் இருக்கும்ல. களம்னா நம்ம வந்து உழைக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும். அதனாலதான் அந்த விஷயத்துல, ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி கரெக்டா வச்சுக்கணும். பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள், தனுராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சு. பப்ளிக் எக்ஸாம் வந்து தனுராசி அன்பர்கள் இருந்தால் எங்கேயும் எங்கேயும் சுத்தாதீங்க. ஊர் சுத்திக்கிட்டே இருக்கணும் தான் தோணும், நிற்காம போகணும் தான் தோணும். வேண்டாம், ஒரு இடத்துல நின்று சாதியுங்கள். உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்தை பார்ப்பது, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி தனுராசி அதிபதி தனுராசி மிதனத்திலிருந்து பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்டை வந்து மறக்க வேண்டாம். ஷேர் மார்க்கெட்ல பணம் உண்டு, பண வரவுக்கு பஞ்சம் இல்லை, முயற்சி உண்டு, திருமண ஏற்பாடுகள் உண்டு, குழந்தை வரம் உண்டு.
இந்த வாரம் குழந்தைக்காக முயலுபவர்கள் இந்த வாரம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் சந்திரனுடைய அமைப்புங்கிறது முதல்ல அஷ்டமத்துல இருக்கிறார் சந்திரன், பிறகு வந்து பார்த்தா கேத்துவோட பிறகு சனியினுடைய பார்வைக்கு வந்துடுறார். இல்லை, அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். காதல் விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக பாசிட்டிவாக நடக்கும். நம்ம போய் சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர்களே வந்து நம்மளோட பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. நட்பு உறவு அப்படிங்கிறது நிறைய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இந்த வாரம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். சகோதர உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லபடியாக மாறும். சட்டப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தேவதா அனுகிரகத்துல உக்ர தெய்வத்தினுடைய வழிபாடுகள், ரொம்ப பிரத்யங்கராவனுடைய வழிபாடு இந்த முறை வந்து தனுராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல கை கொடுக்கும். பிறகு வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வண்டி வாகனங்கள்ல போகும்போது, டூ வீலர்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. இல்லையா தவிர்க்க பாருங்கள். 3 மாதத்திற்குள் இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் தாய்மார்கள், அதாவது கர்ப்பவதி தாய்மார்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரனும் புதனும் ராகுவுடன் வந்து சேரும்போது அது கொஞ்சம் வேறு விதமான விஷயங்களில் நமக்கு ஈடுபடுத்தும். அதாவது கொஞ்சம் ஒரு சங்கடங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருப்போம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து வேற வேலை மாற வேண்டுமா மாறிக்கலாம். படைப்புல இருக்கக்கூடியவர்கள், யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள் ஆகட்டும், முக்கியமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில காமெடி ஆக்டர்ஸ் இருக்கிறார்கள் இல்லையா, காமெடி செய்யக்கூடிய அந்த கலைத்துறையினருக்கு வந்து நல்ல லாபம் உண்டு. பிறகு பவர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதாவது வந்து நீங்க இங்கிருந்து கவுன்சில்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் பிரமுகர்கள் எல்லாருக்குமே பலம் கூட கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு. பிறகு நாட்டுக்காக நான் படிக்கிறேன், ஆர்மிக்காகவோ அல்லது ஏர்ஃபோர்ஸுக்காகவோ நேவிக்காகவோ இந்த மாதிரியான நான் படிக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரம் இது. கொஞ்சம் படிப்புல சிரமம் தான், பப்ளிக் எக்ஸாம் தான் உங்களுக்கு சேலஞ்சிங். அதனால எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படியுங்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய வாரம். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாரம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே தீரக்கூடிய வாரம். உங்களுடைய வார்த்தையினால் வந்த பிரச்சனையை வந்து நீங்களே சார்ட் அவுட் பண்ணக்கூடிய வாரம். சில சங்கடங்களா இருந்தது, சொல் பேச்சுக்கு ஆளானோம், அல்லது நம்ம சொல்லி மற்றவர்கள் வந்து சங்கடப்படக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பார்த்தாச்சு. அதெல்லாம் நீங்க நல்லபடியாக இருக்கக்கூடிய வாரம். குழந்தைகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாரம். ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கான்சியஸாக நீங்கள் மாற வேண்டிய வாரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். 7 சனி முடிஞ்சிட்டாலும் ராகு 2ஆம் இடத்துல உட்கார வச்சுட்டு கண்டதை சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்புல வந்து அவர் வந்து நம்மளை இது பண்ணிட்டு இருக்காரு, அலைகழித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. திருமண ஏற்பாடுகள் உடனடியாக நடக்கும். பிறகு கடன் பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். பணப்பிரச்சனைகள், எல்லா பணப்பிரச்சனைகளும் நீங்கும். நட்பு மூலியமாக நிறைய விஷயங்கள் நல்லதாக நடந்து வரும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு புதன் வியாழன் தவிர மற்ற எல்லா நாளுமே லாபகரமான ஒரு வாரம். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வேணுமா அப்ளை பண்ணுங்க, ப்ரமோஷனுக்கு வேணுமா அப்ளை பண்ணுங்க, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா உறுதியாக நில்லுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பாக அரசாள்பவனாக இருப்பான். மகர ராசி என்பவர்கள் பதவி தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மெயின் எய்மாக இருக்கும், குறிக்கோளாக இருக்கும். அதனால பவர்ஃபுல்லாக இருக்க போகிறீர்கள். கொஞ்சம் நம்ம வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் ஒரு அமைப்பு இருந்தாலும் நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நல்ல வாரமாகத்தான் இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் திடீரென்று ஆகக்கூடிய ஒரு யோகம். குழந்தை வரத்திற்கு முயற்சி செய்யலாம். லேண்டு விஷயங்கள்ல வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சொத்து விவகாரங்களில் ப்ரமோட்டர்ஸுக்கு, லேண்ட் டீலர்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு வாரம் தான். இது வருமானம் மிக்க வாரம்னு சொன்னாலும் மிக இல்லை. பிசினஸ்க்கு ஏற்ற வாரம். புதுசாக வேலை கிடைக்கக்கூடியது. கொஞ்சம் வந்து நீங்க உங்களுடைய ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் மாத்துங்க. கொஞ்சம் உங்களை மாற்றி அமைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த வாரம் வந்து அமைதியான ஒரு ஆனந்தமான வாரம் தான். இதுல முக்கியமாக புதன் வியாழன், புதன்கிழமை வந்து உத்திராடம் நட்சத்திரம் காலையில இருக்கு.
உத்திராடத்து நட்சத்திரக்காரர்கள் வந்து அரசியலையும் சரி அரசாங்கத்திலையும் சரி முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. புதன்கிழமை மதியத்திலிருந்து வியாழக்கிழமை மதியம் வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. நோ ஆர்கியூமெண்ட்ஸ். அதுவும் குடும்பத்தோட வெளியில போகும்போது நோ ஆர்கியூமெண்ட். அது வந்து விளைவு விபரீதமா இருக்கும். அது வந்து பல மாதங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அதை மட்டும் நம்ம பண்ண வேண்டாம். அதன் பிறகு வியாழக்கிழமை சாயங்காலம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சொத்து நிமித்தமாக வண்டி நிமித்தமாக எதுவும் டீல் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இருந்த இக்கட்டான விஷயங்கள், கழுத்தை நெரிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நல்லபடியாக விலகிடும். இந்த வாரத்துல இருந்து நீங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டமான ஒரு நபராக நீங்கள் உணரப்படுவீர்கள். அட்ராக்டிவாக இருப்பீர்கள். உங்களுக்கு வந்து வேற ஒரு ஃப்ளேம் கிடைக்கும் லைஃப்ல. அதாவது வந்து ஏதோ தனியா விடப்பட்ட ஒரு மாதிரி எதிர்காலமே தெரியாத அந்த ஒரு மாதிரியான நிலைமைகள் இந்த வாரத்துல இருந்து மாறும். ஒரு சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்தது, ஏதோ ஒரு சங்கடம், அதெல்லாம் மாறி ஒரு நல்ல பிரைட்டான ஒரு வாரம் இருக்கு. பட் ஸ்டில் சகோதரிகளுடன் வந்து பிரச்சனைகள் பண்ணக்கூடாது, சகோதரர்களுடையும் பிரச்சனை பண்ணக்கூடாது. பிறகு வந்து பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக நம்ம ஊதி பெருசாக்காம அப்படியே சைலண்டா விட்டுறணும். மற்றவர்களை பத்தி கமெண்ட் எடுக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் வந்து நிதானம் தேவை. குழந்தை வரம் வந்து நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. நீங்களே வந்து வெளி மாநிலங்களுக்கு வந்து போகக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வந்து நிறைய ரிலீஃபை கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த அமைப்புல வந்து ரிலீஃபை கொடுக்கும். பண வரவுக்குண்டான ஒரு வாரமே இந்த வாரம். முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு பொறுப்பில் இருந்திருந்தீர்கள் என்றால், ஒரு தலைமை பொறுப்போ ஒரு லீடர்ஷிப்போ ஒரு இதுல வந்து டீம் லீடராக இருந்தீர்கள் என்றால், இருந்த சோதனைகள் எல்லாம் வந்து இனிமேல் மாறி நல்லபடியா வரும். டிரான்ஸ்ஃபர் வேணும்னா டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். லீகலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறது அப்படின்னா நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். ஆனால் நீங்க வந்து டிராவல் பண்ணுகிறீர்கள் வெளியில் அப்படின்னாக்கா, உங்களுடைய வண்டியிலையோ அல்லது மற்றவர்களுடைய வண்டியிலையோ எங்க வண்டியில் டிராவல் பண்ணாலுமே ரொம்ப இந்த கரம் புறம் சிரம் நீட்டாதீர்கள்னு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருந்தா போதும். ஆமா, ஏன்னா ராகு புதன் சுக்கிரன் ஒன்றாக இருக்க போகிறார். புதன் எட்டுக்குண்டானும் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால இன்னும் 1.5 மாசம் நீங்க வந்து எங்க போனாலும் உட்கார்ற இடம், நம்ம வந்து என்ன பண்ண அங்க சேஷ்டைகள் பண்றது, பாதுகாப்பு முக்கியமாக நீங்கள் கருத வேண்டும். அதில் தான் நம்ம வந்து கவனம் இருக்கணும். அதற்காக உங்களுக்கு வாராகி அம்மனுடைய வழிபாடு தேவை. அதனால வாராகி ஓம் நமோ பகவதி வாராகி நமக, அதுவே போதும். அப்படி இல்லைன்னாக்கா மூலமந்திரம், அதாவது யூடியூப்ல போய் வாராகி மூலமந்திரம்னு போட்டா வரும். இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராஹமுகி வராஹமுகி அந்தஹ அந்தஹினி நமஹ ருந்தஹ ருந்தஹினி நமஹ ஜம்பஹ ஜம்பினி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சக்ஷுர்முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்ரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 டஹும் அஸ்திராய பட். வாராகம்மனுடைய அருள்னால உங்களுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். என்ன சுவாமிகளை இப்படி பயமுறுத்திட்டேல் அப்படின்னாக்கா, வருமுன் சொல்லுவது பயமுறுத்துறது அல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் லாயர்ஸாக இருப்பவர்கள் வந்து நீங்க வந்து ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஜட்ஜாக லீகல் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல சட்ட ரீதியாக, அதாவது எந்த ஒரு அஃபீஷியல் இருந்தாலுமே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது உண்டு. பிசினஸ் மேனுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பப்ளிக் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு ஹயக்ரீவனுடைய உபாசனை கண்டிப்பாக தேவை. மன ஒருமுகப்பாடு தேவை. காதல் விஷயங்கள்ல கோட்டை விட்டுற வேண்டாம். அதுலயும் +2 மாணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வாரம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த லோன்லினஸ் போகும். இதுவரைக்கும் இருந்த மன சோர்வு நீங்கக்கூடிய ஒரு புத்துணர்வுடன் இருக்கக்கூடிய வாரம். ஆனால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல வெளியூர்ல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகக்கூடிய ஒரு வாரமே. குழந்தை வரத்துல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். திருமண ஏற்பாடுகள் உடனே நடக்கும். காதல் வந்து வெளிநாட்டுல வந்து நிறைவேறும். நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. நம்ம அந்த ப்ளஸ் பாயிண்ட்ல கவனத்தை செலுத்துவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் அமைதியாக போறது நல்லது. சகோதரிகளுடனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நட்பு விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனால் வந்து
உங்களுடைய அஃபீஷியல், உங்களுடைய சேர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு போனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்லேயும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, நம்ம உட்கார இடத்துல பிள்ளையாரை வைங்க. அதாவது ஒரு பிள்ளையாருடைய ஃபோட்டோ வைங்க. அந்த இடத்துல உட்காந்துனே அந்த ஃபோட்டோ பாருங்கள். பார்த்துட்டு விவகாரத்தை பண்ணுங்கள். நல்லபடியாக இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான வாரமாக இருக்க போகிறது. அதே போல வருமானம் மிகுந்த வாரமாகவும் கும்பராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. பௌர்ணமி அன்று ஆக்சுவலி நீங்க வியாபார விருத்திக்காக அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எங்க ஸ்ரீ சக்கர வழிபாடு நடக்கிறதோ அங்க போயிட்டு வாங்க. ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் வேற மாதிரியான பலன்கள். இது வரைக்கும் ஸ்மூதா ஒரு பக்காவா எல்லாமே போயிட்டு இருந்தது. 7 சனி ஜென்மச்சனி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா குரு நல்ல இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு புதனும் சுக்கிரனும் இந்த வாரம் வருகிறார்கள். அப்படிங்கும்போது நிறைய நல்லது நடக்க போகிறது. என்ன சுவாமிகளே, சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போனா எப்படி அப்படின்னா, சுக்கிரன் 8க்கு உண்டானவன், அப்புறம் 3க்கு உண்டானவன், 2 மறைவு ஸ்தானத்திற்கு உண்டானவன், ஒரு மறைவு ஸ்தானத்தில் அதுவும் ராகுவுடன் போய் உட்காருக்கிறார். அத்துடன் சேர்ந்து கேந்திராதிபதியும் உட்காருக்கிறார்கள். அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வேறு விதமாக தீர்க்கப்படும். வேறு விதமா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் ரைட்ல ஹேண்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அப்படியே அனாயாசமா லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணுவேன் அப்படி இல்லை. உங்களுக்கு நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள், ஞானங்கள் கிடைக்கும். நண்பர்கள் கிடைப்பார்கள், பழைய நண்பர்கள் கிடைப்பார்கள், அல்லது பழைய புஸ்தகத்திலிருந்து ஏதாவது ஒன்று படிப்பீங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு சால்வேஷன் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு மீட்டிங் கட்டி விட்டுருப்போம், டக்குன்னு அதுல ஒரு கிளிக் ஆகும். வியாபாரம், பிசினஸ் நிமித்தமா, உங்களுடைய கேரக்டர் நிமித்தமா, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நிமித்தமா முன்னேற்றம் நடக்கும். இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு, ஏனென்றால் புதனும் சுக்கிரனும் ராகுவுடன் 12ஆம் இடத்துல, அது ஒரு விபரீத ராஜயோகம். நன்மைகள் பல நடக்கும். ஆனால் அரசியல் அரசாங்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள், கவர்மெண்ட் விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பான செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமணத்துல இருந்த தேக்கங்கள்லாம் நீங்க திருமணம் முன்னேறக்கூடிய ஒரு யோகம், அதாவது திருமணம் அமையக்கூடிய ஒரு யோகம். வெளிநாட்டுல அல்லது வெளி மாநிலங்களிலிருந்து பெண் மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய யோகம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு. ஷேர் மார்க்கெட்ல இப்போ எதிர்பாராத விதமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஒரு அமைப்பு, கொஞ்சம் கஷ்டமான அமைப்பு. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது இந்த வாரம். அவர்களுக்கு ஒரு நல்ல வாரமே. பப்ளிக் எக்ஸாமுக்கு மீன ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா, அவர்கள் பைரவருடைய வழிபாடு, துர்கையினுடைய வழிபாடு அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். குழந்தை வரத்திற்கு இந்த வாரமும் தாராளமாக முயலலாம். திருமணம் வெளிநாட்டுல டக்குன்னு அமையும். சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு. மீன ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த தேக்க நிலை கடந்த வாரமே ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும். பண பிரச்சனைகள்லாம் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், சட்ட சிக்கல் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரமே. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு வெளியூர் யோகங்கள் நல்லபடியாக அமையும். ஜாப் வெளியில நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், பிறகு பெரிய பெரிய பிசினஸ் வைத்து நடத்துபவர்கள், பிறகு வெளிநாட்டுல அங்க போய், அதாவது ஒரு கடை வைத்து அங்க நான் ஒரு ஷாப் மாதிரி வச்சு நடத்துறேன், அவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அமைப்பு தான். மீனராசி அன்பர்களுக்கு வந்த லாபம் அல்லது ஒரு நல்ல ஒரு திரண்டு வந்த விஷயங்கள்லாம் டைலூட் ஆகிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். கிடையவே கிடையாது. இது விஸ்தாரமாகத்தான் மாறப்போகிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் குரு பகவானையும் சனி பகவானையுமே டைரக்டாக வழிபடுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். சனியினுடைய அனுகிரகத்தினால் நீங்கள் இந்த வாரம் முதற்கொண்டு கொஞ்சம் விஸ்தாரமாக உங்களை விருத்தி செய்து கொள்ளுவீர்கள். பப்ளிக் கான்டாக்ட் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். நிறைய வெளியூர் சிநேகிதங்கள் கிடைக்கும், வெளிநாடுகளுடைய சிநேகிதங்கள்லாம் கிடைக்கும். பிசினஸ் ரீதியான பெரிய ஹை லெவல் நட்புகள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். ஆகையால் மீனராசி அன்பர்களுக்கு இது வளர்ச்சிக்கு உத்தாகும் வாரமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது வளமுடனும் நலமுடனும் மற்றும் சீரும் சிறப்பும் மிக்க வாரமாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கையானது வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி
शान्तिः